என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இது அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கே தெரியல. அந்த ஒரு திருச்சி கிழக்குடைய சட்டமன்ற அந்த பகுதியை சார்ந்த ஒருத்தர் இதை பார்த்தால் அதை எப்படி ரசிச்சிருப்பாரா? முதல்வராக பதவியேற்கும் போது நீங்க கொடுத்த உறுதிமொழி அப்புறம் நீங்க பேசுறீங்க. அப்ப நான் அதனுடைய அடுத்த நீட்சியாகத்தான் மக்கள் பார்த்துருப்பாங்க. நான் பதவி ஏற்றுட்டேன், இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் செய்ய போகிறேன், இதுக்கெல்லாம் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு வர்றேன், இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இந்த 23 நாள் இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு, குற்றம் பிரச்சனைக்கு திமுக தான் காரணம். அவங்க செஞ்சு வச்சுட்டு போனதை இன்னும் என்னால் சரி பண்ண முடியல. வாயில் வந்துட போகுது. சம்பாஷணை, பேச்சு எப்படி பேச முடியுது? உங்களுக்கு தெளிவாக என்ன புரியுதுன்னா, உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே ஸ்டாலின் சார் என்ன கொடுத்தாரோ அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஜெயலலிதா மேடம் கொடுத்தது, முன்னாடி வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ காலை உணவு திட்டத்தை நீக்க போறீங்களா? அது ஸ்டாலின் சார் கொடுத்தது தான். இதுதான் எடப்பாடி சொன்னார்ல, சும்மா நச நசன்னு பேசாதீங்க சார் அப்படின்னு. நீங்க மற்றும் பலர் சொல்றவங்க தான் இப்போ உங்களை பேசுறாங்க. விர்ச்சுவல் வாரியரை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு தமிழக இளைய சமுதாயம் மாறிவிட்டது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் சார் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க? நான் நலமா இருக்கேன் சார். சார், அதாவது முதலமைச்சராக ஆன பிறகு திருச்சி கிழக்கிலிருந்து ராஜினாமா செய்த பிறகு திருச்சிக்கு முதல் முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. எப்படி இருக்கு அந்த நிகழ்வை பார்த்தீங்களா? நான் அந்த மேடையை உடைய லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அது கிட்டத்தட்ட அது ஒரு சினிமா விழா மாதிரி தான் நடந்தது. சார், சாரி சார், ஒரு சின்ன திருத்தம். மேடை கிடையாது, பிரச்சார வாகனம். ஆமாம், கிட்டத்தட்ட பிரச்சார வாகனத்தை தான் மேடை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டைல் அப்படின்னு. எனக்கு அந்த மேடையையும் அவர் பேசிய பேச்சுக்களையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சினிமா பாடல் தான் ஞாபகம் வந்தது. உண்மையிலே 1982 வெளிவந்த படம் தான் ஜப்பானில் கல்யாணராமன், கமல்ஹாசன் நடித்த படம். அதில் ஒரு கமல்ஹாசன் ஒரு பாட்டு பாடுவார்ல, காதல் வந்துருச்சு ஆசைகள் ஓடி வந்தேன் அப்படின்ற பாடல். பாலும் பழமும் தேவையில்லை, தூக்கம் இல்லை, பால்வடி முகத்தை பார்ப்பதற்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பாடல் வரிகள். அது மாதிரி தான் விஜயோட பேச்சு இருந்தது. சமீப காலத்தில் இந்த வடிவேல் பேசுனது தான், நான் 3 நாளாக தூங்கலை, 4 நாளாக பல் விளக்கலை, உங்கள் மேலே தான் காதலாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சச்சின் படம் தான், அவருடைய படம் தான் அது, அவர் நடித்த படம். அந்த மாதிரி தான் இருந்தது பேச்சு. இந்த மாதிரி நீங்கள் அரசமைப்பு சட்டம் பிரகாரம் வேணால் நான் இந்த திருச்சி கிழக்கின் வேட்பாளராகாது, எம்எல்ஏ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது எனக்கு இதயத்துக்கு பக்கத்தில் இருக்குது. திருச்சி கிழக்கு நெருங்கினவங்க தான். ஆமாம், திருச்சி மக்கள் எல்லாம் என் செல்ல புள்ள, இது எல்லா டைலாகும் சொன்னார். அதாவது ஒரு வேட்பாளராக இருந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்த பிறகு, கடந்த 23 நாட்களுக்கு பிறகு நீங்கள் நன்றி சொல்லவும் வராத ஒரு சட்டமன்ற தொகுதி, அனாதையாக கிடந்த ஒரு சட்டமன்ற தொகுதி, எம்எல்ஏ யாருமே இல்லாத ஒரு தொகுதியாக கிடந்த இடத்துல நீங்கள் நன்றி சொல்லக்கூட இல்லாமல் நீங்கள் நான் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்குது எனக்கு இப்படி அப்படி இப்படின்னு பேசினார். இது அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கே தெரியல. அந்த ஒரு திருச்சி கிழக்குடைய சட்டமன்ற அந்த பகுதியை சார்ந்த ஒருத்தர் இதை பார்த்தால் அதை எப்படி ரசிச்சிருப்பாரா? இவரை நம்பி நம்ம வாக்களித்தோமே, இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மக்கள் மத்தியில், குறிப்பாக நீங்கள் திருச்சி கிழக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நீங்கள் பேசுகின்ற ஒரு மேடை. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். முதலமைச்சராக முதல் பொது நிகழ்ச்சி ஒரு பெரிய ஒரு வாகனத்தில் இருந்த மாதிரி பழைய உங்கள் செட்டப்பில் நின்று ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, பேசுகிறீங்க. இப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் சாதாரணமாக எந்த ஊடகத்திலையும் உரையாடவில்லை, பத்திரிகையாளரை சந்திக்கலை. அப்போ முதல்வராக பதவியேற்கும் போது நீங்கள் கொடுத்த உறுதிமொழி அப்புறம் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நான் அதனுடைய அடுத்த நீட்சியாகத்தான் மக்கள் பார்த்துருப்பாங்க. நான் பதவி ஏற்றுட்டேன், இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் செய்ய போகிறேன், இதுக்கெல்லாம் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு வர்றேன், இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் வந்தவொடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 23 நாள் இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு,
குற்றம் பிரச்சனைக்கு திமுக தான் காரணம், அவங்க செஞ்சு வச்சுட்டு போனதை இன்னும் என்னால் சரி பண்ண முடியல. அதான் சந்தா வந்து போதையை பழக்க விட்டு போயிட்டாங்க. அதனால வந்த விளைவு தான் இது. நான் இதை ஒரு நாள் உறுதிப்படுத்துவேன். என்னைக்காவது ஒரு நாள் நடந்து என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும் அப்படிதான். ஆனால் கடந்த 23 நாட்களாக உங்கள் அரசு புள்ளி விவரத்தின் பிரகாரமே 63 கொலைகள் நடந்திருக்கு. இது திமுக ஆட்சியின் புள்ளி விவரத்தை விட அதிகமாக இருக்கு. சார் இந்த புள்ளி விவரம் என்னைக்கு பார்த்தீங்க? நேற்று பார்த்தது, நேற்று காலையில் பார்த்தேன். ஓகே, இப்போயும் சேர்த்துக்கோங்க. அதாவது தண்டையார்பேட்டில் கஞ்சா விற்பனை 65 கேட்ட ஒரு 65 கொல்லப்பட்டிருக்காங்க. 65 இப்போ ரைட்டா, அது தண்டையார்பேட்டையில். முந்தா நாள் காலையில் கோயம்பாட்டில், அது விடிய காலையில் ஒரு பெண்மணி 2-3 பேர் ஒரு ஸ்கூட்டியில் போகிறாங்க, காரியத்தை கொலை செய்யப்பட்டிருக்காங்க. திமுக சாதாரணமாக நடக்குது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். திமுக கொடி கட்டிய காரணம் ஒரு குற்றச்சாட்டு. அப்படிங்க, அந்த கொடி கட்டினது உண்மையிலே திமுக கட்சிக்காரரா இல்லை தவிக கட்சிக்காரரா? அப்படிங்க. அதை விட சொல்கிறேன், தலைமைச் செயலகத்தின் முன்பாக நேற்று அதிகாலை 2 மணிக்கு பட்டாக்கத்தியோடு போனதெல்லாம் போட்டோ இருக்கு. தலைமைச் செயலகம் என்பது தமிழ்நாட்டில் உயர்ந்தபட்ச பாதுகாப்பு அந்த பகுதி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்குது. நேரடியாக வந்து டிஜிபி அலுவலகத்திலேருந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. மதுரை கமிஷனர் அலுவலகத்திலேருந்து அந்த சிசிடிவி கேமரா மூலமாக அந்த பகுதி கண்காணிக்கப்பட்ட பகுதி. அங்கே வந்து பட்டாக்கத்தியை சொருகிட்டு 3 பேர் போகிறாங்க, 2 பேர் போகிறாங்க அப்படின்னா, அப்போ இது எந்த அளவிற்கு வந்து நீங்கள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஓகே சார், இது நார்மலாக நடக்கிறது. அதாவது திருவைகுண்டம் அருகே பெண் ஒருவர் தாவேகா நிர்வாகிகள் இருவரால் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான செய்தி கேட்டு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதான் கேட்குறேன், நீங்கள் சொன்னது மாதிரி தான் இது. அந்த தூத்துக்குடி பகுதி தான். அவர் ஒருத்தர் வந்து அந்த பகுதியுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவர், இன்னொருத்தர் ராமநாதபுரம் மாவட்டம் அந்த தாவேகாவுடைய பொறுப்பாளராக இருக்கிறவர். 2 பேரும் 30 வயதை தொட்ட மனித இளைஞர்கள் தான். இப்படி மயக்க மருந்து கொடுத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் தாவேகாவில் பொறுப்பாளராக இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பொறுப்புகள் நீக்கப்படலை. அவர்களை பற்றி இப்படி ஒரு செய்தி வந்த பிறகு கூட கட்சி மேலிடம் என்ன நடவடிக்கை எடுத்துன்னே தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கனிமொழி அவர்கள் சொன்னது அதுதான். இப்படி வந்து தினம் தினம் நிமிடத்துக்கு நிமிடம் குற்றச்செயல்கள் நடப்பது என்பது அரசு பொறுப்பு தான். நீங்கள் யார் மேலே பழி போடுறீங்கன்னா, ஏற்கனவே போதையில் இருக்காங்க அதனால நடக்குது, அதை ஒழித்தால் தான். நிர்வாகிகளுமா சார் போதையில்? சரியா தெரியல. அவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. நேற்று மேடையில் கூட பேசும்போது என்ன சொல்கிறாரு, என்னமோ நாங்கள் கவர்ச்சியில் வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. என்கிட்ட என்ன இருக்குது, வாயில் வந்துட போகுதுன்னாரு. என்னங்க, ஒரு முதலமைச்சர் வந்து வாயில் வந்துட போகுது, வண்டியாக வந்துட போகுது, இப்படி முதலமைச்சரை தமிழகம் பார்த்துருக்கா? இப்படி தான் பேசினார், வாயில் வந்துட போகுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பாஷணை பேச்சு எப்படி பேச முடியுது? நான் என்ன சொல்ல போகிறேன், இப்போ நான் ஒன்று கேட்குறேன். அது அவர் தனிப்பட்ட அவருடைய குணநலத்தை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதலமைச்சர் விஜயோடைய குணநலம் இதுதான், அவர் கேரக்டர் இதுதான். நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி தான் இருக்கார். சில விஷயங்கள் பேசுகிறாருல்ல, அப்போ இயல்பாகவும் அப்படி தான் இருக்கார். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு விபத்தில் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. அது கரூர் விபத்தை வச்சுக்கலாமா சார்? அதை பேசினா இன்னும் வேறு மாதிரி எனக்கு வாயில் தான் வந்துடும், அதனால் நான் பேசலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீட் பிரச்சனை இந்தியா முழுவதும் பற்றி எரியுது. 23 லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதி அது டிஸ்குவாலிஃபை பண்ணி மறுபடியும் ஆன்லைனில் எழுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் யாருமே 23 லட்சம் பேரும் இந்திய அளவில் 1 மாத லீவு அனுபவிக்கலை, படிச்சுட்டு இருக்கான். நல்லா எழுதினவெல்லாம் நல்லா எழுதணுமே, மறுபடியும் ஆன்லைன் எழுதணுமா அப்படின்னு மனம் பேதலிச்சிருக்கான். எத்தனை பேர் தற்கொலை பண்ண போகிறான்னு தெரியல, அந்தளவுக்கு சொல்கிறாங்க. செய்யக்கூடாது. இன்றைக்கி சிபிஎஸ்சி எக்ஸாமுடைய பிரச்சனை இன்றைக்கி பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. அந்த கொஷின் பேப்பரை, ஆன்சர் பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ணி அதில் ரிசல்ட் கொண்டு வரதில்ல, அதில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வட இந்தியாவிலே பெரிய போராட்டம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா ஜன 6ஆம் தேதி இதுக்காக போராட்டம் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. இதை பற்றி பேசலை. மின்சார பிரச்சனை, சென்னை தலைநகரிலே அங்கங்கே மின்சார பிரச்சனை, அதை பற்றி பேசலை. 200 யூனிட்டை பற்றி மட்டும் பேசினார் சார். 200 அது ரொம்ப கொடுமைங்க. 200 யூனிட்டை பற்றி பேசும்போது 100 யூனிட் சலுகை வந்து ஸ்டாலின் சார் கொடுக்கல, ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது. ஜெயலலிதா மேடம் அவர்கள் கொடுத்தது. சரி, யார் கொடுத்தா என்னங்க? அப்போ அந்த 100 யூனிட் இருந்துச்சுல, அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து ஸ்டாலின் சார் கொடுத்தது தான். இப்போ உங்களுக்கு தெளிவாக என்ன புரியுதுன்னா,
உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே ஸ்டாலின் சார் என்ன கொடுத்தாரோ அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஜெயலலிதா மேடம் கொடுத்தது முன்னாடி வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ காலை உணவு திட்டத்தை நீக்க போறீங்களா? அது ஸ்டாலின் சார் கொடுத்தது தான் சார். அவர் நீக்கிறேன்னு சொல்லல, முதல்வர் சொன்னதுக்கு அந்த 100 யூனிட் எங்க ஆட்சியில இருந்ததுன்னு சொன்னது வச்சுதான் சொல்லியிருக்காரு. உங்க ஆட்சியில மட்டும் இல்ல, முன்னாடி அதிமுக ஆட்சியில அவர் இருந்து. ஸ்டாலின் அவர்களும் எங்க ஆட்சியில மட்டும்தான் இருந்துச்சுன்னா சொன்னாரு. எங்க ஆட்சியில இருந்த 100 யூனிட் தான் சொன்னாரு. எங்க ஆட்சியில தான் வந்து அந்த ஜெயலலிதா பேர் அம்மா பேரில் அம்மா உணவகம் இருந்தது. அவர் நான் ஜெயலலிதா ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் அது. எங்க ஆட்சியில இருந்த 100 யூனிட் திட்டம் இன்னைக்கு நீக்கிட்டாங்க. அது உண்மை தானே? அதுல ஒண்ணு போய் இருக்கா? இல்ல, நீக்கலையே சார். இப்ப அது அடிஷனலா தானே வச்சிருக்காங்க. அடிஷனலா 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தவங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. 500 யூனிட் நீ சொன்னீங்க, 200 யூனிட் ஃப்ரீன்னீங்கல்ல, அது எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே, சிக்கல் இல்லை. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது வந்து ஸ்டாலின் சார் அவர்களும் மற்றும் பலர் அந்த மற்றும் பலரை தான் உடைக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. அதுதான் எடப்பாடி சொன்னார்ல, சும்மா நச நசன்னு பேசாதீங்க சார் அப்படின்னு. நீங்க மற்றும் பலர் சொல்றவங்க தான் இப்போ உங்களை பேசுறாங்க. எப்படின்னா அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 1977 எம்ஜிஆர் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டவர்கள் 2026 எனக்கு வாக்களித்தார்கள் என்றார். நல்லா ஆதரிச்சிங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆதரிச்சிருக்கோம். சேர்த்து பண்ணிருக்கலாம், அது செஞ்சிருக்கலாம். அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட அதுதான். அவருக்கு அது கிடைக்கல. அப்போ உங்களுக்கு சுனாமி நடக்கல. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கீங்க, கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்கல. அது கிளியரா உங்களுக்கு? அதில் எதுவும் சந்தேகம் இருக்கா சார்? இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டி ஆட்சி இல்லை, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துறீங்க. அதில் தான் சந்தேகம் இருக்கா சார்? இல்லை. அப்போ இப்படி மக்கள் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று கொடுத்து பார்த்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து சீரும் சிறப்புமாக அந்த ஆட்சியை பண்ணுறதுக்கு முயற்சிக்காமல் மறுபடியும் வந்து போஸ்ட் எலெக்ஷன் மாதிரி பேசுகிறீங்க. தேர்தல் முடிஞ்சு போச்சு சார். யாராவது ஒருத்தர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் விஜய் அவர்களுக்கு, ஐயா விஜய் அவர்களே, தேர்தல் முடிந்து விட்டது, நாம் தான் ஆட்சியில் இருக்கிறோம், நீங்கள் தான் முதலமைச்சர், அதனால் நீங்கள் இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டாம், என்ன செய்ய போறோம்னு பண்ணுங்க, பேசுங்க. திருச்சி கிழக்கு வேற தமிழ்நாட்டில் வேற பகுதிகளில் போய் பேசியிருந்தா தப்புங்களா? திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது, பிரச்சாரமா கூட இருக்கலாம். அதான் சொல்றாரு. கிட்டத்தட்ட அதான் எடுத்துக்கலாம். அவர் இன்னுமே பிரச்சார மோட்ல தான் இருக்காரு. எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தான், திருச்சி கிழக்கு பிரச்சார மேடை தான் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் உங்களுக்கு வந்து அந்த பேருந்து மாதிரி அந்த அந்த மேடையெல்லாம் அமைச்சது காரணம். ஏன்னா அந்த பேருந்து மேடையை பார்த்தோன்னே அவருக்கு பிரச்சாரம் மூடு தான் வரும். ஏன்னா கடந்த காலங்களில் 34 இடத்துல பேசினார்ல, எல்லாமே பேருந்துல நின்று தான் பேசினார். அப்போ அந்த பேருந்து படத்தை பார்த்தோன்னே, ஓ இது பிரச்சாரம் தான், நம்ம இப்போ முதலமைச்சராக பேசக்கூடாது, நம்ம ஆள் ஜெயிக்கணும், அதுக்கு தான் இந்த கூப்பா கிருஷ்ணன் முன்னாடி பேச வச்சாங்க. பார்த்தீங்களா சார்? கூப்பா கிருஷ்ணன் பேச வச்சாங்க. வெள்ளமண்டி நடராஜன் அவர்களை வந்து பரிசு வழங்கலாம் முன்னாடி கூப்பிட்டாங்க. என்ன அர்த்தம்னா, அந்த 2 பேரும் திருச்சியில பவர் சென்டர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. காரணம், கூப்பா கிருஷ்ணன் தான் லால்குடியில் நின்றுட்டு லீமா ரோஸ்ட தோத்தார். இந்த லீமா ரோஸ்ட இப்ப ஆதவர்ஜுனாவுடைய மாமியார், இப்ப அதிமுகவை உடைத்து கொண்டிருக்கின்ற சிற்பி சார். அவங்க நான் உங்களை அரசியல் சிற்பின்ற அவங்க சொல்லிட்டாங்கல்ல சார், அதிமுகவோட தான் நாங்க சேர்ந்து இருக்கோம், எங்க பொதுச் செயலாளர்னு 10 வாட்டி சொல்றாங்க. அதான் திருப்பி சொல்றேன், அவர் அரசியல் சிற்பின்ற. நீங்க வேற சிற்பி தப்பா எடுத்துக்கிட்டு நான் காரணம் இல்லை. அந்த அரசியல் சிற்பியோட போட்டிட்டு தான் அவங்க தோத்தாரு. 2700 ஓட்டுல தோத்தார். அவரை மீண்டும் லால்குடியில் நிற்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. காரணம், அவர் அமைச்சராக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்களேன். ஏன்னா கூப்பா கிருஷ்ணன் வந்து நல்லவர். ஏன்னா தேர்தல் நேரத்தில், பிரச்சார நேரத்தில் இந்த தேர்தல் பறக்கும் படை அவர் வீட்டில் போய் பணத்தை பிடிக்க போகும்போது பக்கத்தில் இருந்த காவிரி ஆற்றில் தண்ணியில் 50 லட்சத்தை பணத்தை தூக்கி வீசினவர் தான் அவர். அந்த அளவுக்கு ஊழலற்ற மனிதர் அவர் தான் இன்னைக்கு முக்கியமாக ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கார். இப்போ நீங்கள் வெள்ளமண்டி நடராஜன், அவரும் திருச்சி கிழக்கில் இருக்கின்ற ஒருத்தர் தான். ஒரு காலத்தில் வந்து எடப்பாடிக்கு வந்து மிகப்பெரிய அளவு நெருக்கமாக இருந்தவர். அப்புறம் ஓபிஎஸ் பக்கம் போனார். ஓபிஎஸ் திமுக பக்கம் போகும்போது இவரை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை வந்து வண்டியாக திட்டினவர் தான் வெள்ளமண்டி நடராஜன். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் அவங்கெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அவருக்கு அந்த ஆசை இருக்கிறது. ஸோ 2 பேரையும் நிற்க வைக்கிறான். அப்போ இப்படி அவங்கள ஒருத்தரை நிற்க வைக்கிறதா பிளான் பண்ணுறாங்க. அவன் எழுதி வச்சுக்கிங்க, இந்த இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் அவர்கள் வெற்றி பெறப் போவது இல்லை. நீங்கள் நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு கோபத்தில் ஏதோ வாயில் வந்ததை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. மக்கள் உணர்ந்துட்டாங்க. திருச்சி கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலானவர்கள் அங்கு வந்து சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்காங்க, முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் அதிகம் திருச்சி கிழக்கில். அந்த திருச்சி கிழக்கு எப்பொழுதுமே திமுக கோட்டையாக இருந்தது. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் பலரும் விசில் சின்னத்துக்கு போட்டதா சொல்கிறாங்க. நீங்கள் யாருனாலும் கேட்டு பாருங்கள். பலரும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு. ஏண்டா வாய்ப்பு கொடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து திருச்சி கிழக்கு பகுதி மக்கள் அப்படி ரொம்ப வந்து ஒரு வெஞ்சினத்தோடு இருக்காங்க.
சார் நம்ம அப்படியெல்லாம் சொல்கிறோம், ஆனால் பட் வந்து அங்கே சேர்ந்து அங்கே கூடக்கூடிய கூட்டங்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், திரும்பி வந்து விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு தரது மாதிரியே தானே. நீங்கள் இந்த கூட்டம் சொல்லும்போது சொல்கிறேன், நேற்று ஒரு 5000 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா? ஆமாம். அங்கு கூடியிருந்த 5000 பேர் யாருமே திருச்சி கிழக்கை சார்ந்தவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், அங்கிருந்த இளைஞர்களும் வந்தவர்களும் திருச்சி பகுதியை சார்ந்தவர்கள் இல்லை. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் 200-300 பேர் கொண்டு வரப்பட்டு 5000 பேர் உட்காந்துருந்தாங்க. நேற்று திருச்சி கிழக்கு பகுதியை சார்ந்த ஒருத்தரோட பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, எங்கள் ஊருக்காரங்க யாரும் அங்கே ஸ்டேஜில் போய் உட்காரல, வந்தவங்க எல்லாம் வெளியூர் முகம். இது ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணுறாங்கங்க. ஒரு இப்போ விஜய் வராருன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருப்பாங்க. அது கேட்டார் போல் என்ன செய்கிறாங்க, தெற்கில் இருக்கின்ற ஒரு 30-40 தொகுதியிலிருந்தும் ஒரு தொகுதிக்கு ஒரு 300 பேர் வந்துடணும், இந்த தொகுதி பொறுப்பாளர்களுடைய இதுதான் கொண்டு வந்து இறக்கிடுறாங்க. அவ்வளோதான், அப்படி தான் நடக்குது. ஓகே சார், இன்னொரு விஷயம் வந்து பேசினார் இந்த ஸ்டேஜில் பேசும்போது, அதாவது 6 மாதம் நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க 6 நாள்லேயும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கேள்விங்க. 6 மாதம் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க, 6 நாள்லேயே தொந்தரவு பண்ணுறாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? 23 நாள் 63 கொலை நடந்து போச்சேன்னு ஒரு புலம்புறாங்க. இது புலம்பக்கூடாதுன்னா சொல்லுங்கள், புலம்பலை. 23 நாளில் 110 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குன்னு புலம்புறாங்க. இதை புலம்ப வேணாம்னா சொல்லுங்கள், புலம்பலை. நேற்று கனிமொழி அவர்கள் சொன்னது அதுதான். குற்றங்களை தடுக்க வக்கில்ல திமுக குறை சொல்கிறாங்க, திமுக தான் காரணம்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இது நம்ம பேசுகிறோம், அதாவது ஆட்சி அமைச்சு 25 நாள் தான் ஆகுது, இவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஒரு சரியாக வந்து முயற்சி எடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். இதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சாலும் நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து போன டைம் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேட்டி வந்து ஒரு விஷயத்தை எடுத்து போடுறாங்க. 120 நாள் தானே ஆச்சு, எப்படி சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு உதயநிதியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஏங்க உதயநிதி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்கன்னா இவர் யாருங்க? போக்கிறீங்க. இவர் வந்து சர்க்கார். விஜய்லாம் வந்து என்ன சொன்னாங்க, விஜய் வந்து 6வது நிமிடத்தில் தமிழகம் அப்படியே மாறிடுனாங்கல்ல, அதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்போ விஜயும் சாதாரண ஒரு அரசியல்வாதி தானா? அவ்வளோதானா? அதே விர்ச்சுவல் வாரியர்கிட்டே கேட்குறேன். ஏன்னா விர்ச்சுவல் வாரியர் கொடுத்த அந்த நீங்கள் பாருங்கள், பழைய படங்களை பழைய காணொலிகளை பார்த்தா தெரியும். எங்கள் தளபதி ஆட்சியில் உட்கார்ந்தவொடனே தமிழகம் அப்படி ஷேக் ஆகிடுனாங்க. சார், நீங்கள் விர்ச்சுவல் நாங்கள் ஷேக் ஆகிட்டு உட்காந்துருக்கோம். விர்ச்சுவல் வாரியர்ஸை பகச்சிக்காதீங்க, அப்புறம் நம்ம வீடியோவை அப்புறம் பண்ணிடுவாங்க. அதாவது இங்கே அந்த அளவுக்கு வந்து பயமுறுத்தி விட்டுருக்காங்களா அவங்க எல்லாரையும்? விர்ச்சுவல் வாரியர் எங்க எல்லாரையும் இல்லை சார், பேசக்கூடிய எல்லாரோட அகைன்ஸ்டா நீங்க இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலாம் நம்ம சேனல் நம்மளே பார்த்து. இதை விட தமிழக வாக்காளர்களை கேவலப்படுத்தவே முடியாதுங்க. அதாவது ஒரு காலத்தில் தமிழக வாக்காளர்கள்லாம் வந்து படித்தவங்க, கல்வியாளர்கள், கருத்தாளர்கள், அரசியல் புரிதல் இருக்கும். 50 வருட கால திராவிட அரசியலை பார்த்தவங்க, பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பெருந்தலைவர் காமராஜரையும் பார்த்த சமூகம்தான் தமிழகம். இவர்களுடைய அரசியலை படித்து வந்தவர்கள். ஒரு அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போல. இவங்கெல்லாம் கடந்த காலத்தில் முடிஞ்சு போச்சா? அப்போ இப்பொழுது இருக்கின்ற இந்த இளைய தலைமுறை, அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைக்கெல்லாம் இவங்க வரலாறு தெரியல. அப்போ விர்ச்சுவல் வாரியரை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு தமிழக இளைய சமுதாயம் மாறிவிட்டது. பயந்த சமுதாயமா போயிடுச்சு சார். அவங்க வந்து இளைய சமுதாயத்தை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு அமைச்சராக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள் யாராவது இப்போ பேசுனதுக்கும் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ கம்பேர் பண்ணி நம்மளே பேசினோமா? இப்போ அலிம் சார் கூட நிறைய நேர்காணலில் உட்காந்து பேசுங்க, நிறைய டிபேட்டில் பேசியிருப்பீங்க. இந்த டிபேட் நம்ம பேசினோமா ஞாபகம் இருக்காது, அதுக்கான வீடியோ இல்லை. அப்போ எந்த அளவுக்குன்னா இது கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட ஒரு பிளாக்மெயில் யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து ஒரு ஊடகத்தை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஒரு ஊடக தொலைக்காட்சியை வந்து காண்பிக்கக்கூடாதுன்னு கேபிள் டிவியில் மறைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களுடைய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது, அவங்கள காலி பண்ணணும். இது கிட்டத்தட்ட ஹனி டிராப்ஸுங்க. அண்ணாமலை பண்ணதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அண்ணாமலை தான் அதுக்கெல்லாம் முன்னோடின்னு வைங்களேன். ஒரு பெரிய உங்களை டேமேஜ் பண்ணணும், உங்கள் கேரியரை காலி பண்ணணும். இதுதான் விர்ச்சுவல் வாரியருடைய அரசியல் இதாக இருக்குது. அப்படி தானே இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு இதை கொண்டு வந்தீங்க, விஜயை வந்து ஒரு பிம்பமாக கட்டமைச்சிங்க, சினிமாவில் பார்த்த அந்த பிம்பம் அப்படி வந்துடுவார். சினிமா தான் ரியலாக வரப்போகுது. சினிமாவில் பார்த்த விஜய் இன்றைக்கி ரியல் சிஎம்மாக வந்து உட்கார்ந்தாருன்னா அப்படி டர் ஆகிடும். அது அப்படி வேஷ்டி கட்டின எல்லாரையும் கோட்டு போட்டு பெல்ட்டை கழட்டி அடிப்பார், இப்படிலாம் காமிச்சாங்க சார். அதுக்கும் கோட்டுக்கும் கூட ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஒன்றும் கலர்லாம் போட்டுவேன், நான் பயன்படுத்துகிற 2 கலர், கருப்பு வெள்ளையுமா? கருப்பு வெள்ளையும் தான்.
கருப்பு என்ன எதுக்கான கலர்னு உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் விளக்கம் கொடுக்குறாங்க நீங்க கேட்குற கேள்விகள். அதாவது இது ஏற்கனவே அண்ணல் அம்பேத்கர் சொல்லிட்டு போன விஷயங்க. அம்பேத்கர் கோட் போட்டிருப்பாரு தெரியுமா? அவர் சொன்ன விஷயம் என்ன? அப்போ அந்த காலகட்டத்தில் ஆதிக்க சக்திகள் தான் கோட்டு போடணுமா, என்ன மாதிரி அடக்குமுறைக்கான உள்ளான சமூகம் கோட்டு போடக்கூடாதுன்னு அவர் கோட்டு போட்டார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கோட்டு போடுறதுக்கு காரணமே அதுதான். கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க, கொள்கை தலைவர் சொன்ன ஒரு விஷயத்தை பின்பற்றுறாங்களா, அதுக்கே பாராட்டணும். அதைத்தான் சொல்றேன். இவர் வந்து அந்த போட்டிருக்க கோட்டு வந்து நம்ம போட்ட மாதிரி ஒரு 2000-3000 கோட்டாது, அது எவ்வளவு விலைன்னு சொல்லுங்களேன். பல லட்சம் ரூபா கோட்டை போடுறாரு. அது வந்து கேட்டா உங்களுக்கு ஒரு கருப்பு கலர் கோட்டு, கருப்பு கலர் 1000 கோட்டு வச்சிருக்காருங்க. 1000 கோட்டு கருப்பு கலர் பல லட்சத்துல வச்சிருக்காரு. எங்க ஏழை தாயின் மகன் என்று யாருங்க முன்னாடி சொல்லுவாங்க? யார் சொல்லிட்டு இருந்தாங்க? 2014 இன்று வரை நான் ஒரு ஏழை தாயின் மகன், நான் ஒரு டீ கடை வச்சிருந்தேன் அப்படின்னு பல லட்சம் ரூபாய் கோட்டை போட்டவர் யாரு? பாரத பிரதமர். இவர் வந்து அடுத்து ஜூனியர் தான். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், கலந்த காலங்களில் பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து இந்த டைலாக்லாம் பார்த்தாச்சுங்க, ரைட்டா? இது ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். சேம் நீங்கள் அங்கேருந்து காப்பி அடிக்கப்பட்ட சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட பலகாரம்னு சொன்ன மாதிரி நீங்கள் அப்படியே வருங்க. எல்லாமே அதே டைலாக் தான், அதே சட்டை தான், மாப்பிள்ளை மட்டும் வேற. மோடியை பின்பற்றுறாருன்னு சொல்றீங்களா முதல்வர் விஜய்? இதில் எந்த ஒளிமுறையும் இல்லை, நான் எடுத்து கொடுக்குறேன். பிரதமர் மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்று வரை பிரஸ் மீட்டை சந்திக்கிறதே இல்லை. ஒரு வாட்டி சந்திச்சிருக்காரு, டீலிமிட்டேஷன். 10 வருஷத்துல ஒரு வாட்டி சந்திச்சிருக்காரு, பாராட்டுக்குரியது தான். அப்போ இவர் வந்து இன்னும் 5 வருஷத்துல சந்திக்க மாட்டார், இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் சந்திப்பார். அதுக்கப்புறம் சந்திக்கல. 3வது இந்த உடை சொன்னது, நான் ஏழை தாயின் மகன், நாங்கள் மாதிரி ஆட்கள்லாம் கூட்டு போடக்கூடாதா? இது ஏற்கனவே டைலாக் சொல்லிட்டார் அவர். இந்த டைலாக் அவர் ஏற்கனவே வந்து மீடியாவில் சொல்லிட்டார், அதை இப்போ சொல்கிறார். இனி அடுத்து என்ன சொல்லுவார், அடுத்து என்ன பேசுவார்? இனி தனி விமானத்தில் அவர் மாதிரியே போயிட்டு இருக்கார். அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றினார், இவர் டெல்லிக்கும் சென்னைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கார். கிட்டத்தட்ட அதுதான் 3. இந்த 8 வித்தியாசத்தில் 3 வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பேலன்ஸ் 5 வித்தியாசம் போக சொல்லிக்கலாம். அடுத்த நேர்காணல கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன தெரியுதுன்னா, இந்தியா முழுவதும் எப்படி வந்து ஒரு பேட்டர்னில் வந்து பாஜக ஆட்சி செய்யுதோ, அதை தமிழ்நாட்டு அளவில் சுருக்கி ஒரு பேட்டர்னில் இன்னைக்கு விஜய் ஆட்சி செய்கிறார். அவ்வளோதான். நீங்கள் செய்கிறது, நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நான் இது செய்ய போகிறேன், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அதை அப்படி பண்ணிவிடுவோம், இப்படி பண்ணிவிடுவோம், இது முடிஞ்சிடும், அப்படி தமிழ்நாட்டில் வேறு மாதிரி ஆகிடும், அந்த வசனங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படி ஆகிடுமா, ஆயிடுச்சான்லாம் பார்க்க மாட்டீங்க, ஆகிடும், சரியாயிடும், எல்லாமே மாறிடும், ஊழலே இருக்காது, ஒழிச்சிடுவேன், இதெல்லாம் 5 வருஷம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே சார், இன்னொன்று குறிப்பாக ஒரு விஷயம் வந்து சொன்னார். அதாவது திமுகவும் மற்றும் பலர் கட்சியும் சேர்ந்து நம்மளை விஜய் ஆட்சிக்கே வந்துடக்கூடாது, நம்மளே சேர்த்து வந்து இது பண்ணணும். ஏன்னா விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா ஊழல் பண்ண முடியாது, கோடியை அடிக்க முடியாது, இதெல்லாம் வந்து பண்ண முடியாதுன்னு 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்க. அதாங்க, அவர் கூட இருக்கவங்கலாம் ஊழலே பண்ணாதவங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் ஊழலே பண்ணாதவர். கூப்பா கிருஷ்ணன் சுத்தபத்தமானவர். வெள்ளமண்டி நடராஜன் மேலே எந்த குற்றமும் இல்லை. இன்னும் பலர் இருக்காங்க, ஆதவர்ஜன் மேலே எந்த குற்றமும் இல்லை. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஊழலே பண்ணாமல் இருக்க போகிறாங்க. ஏன்னா விஜய் வேணால் அவருக்கு வேணால் சினிமாவில் நிறையா சம்பாரித்து சொத்து பத்து இருக்கலாம், கூட இருக்கவங்கள்ட்ட அந்த நிர்பந்தம் இல்லை. இப்போ இருக்கின்ற இசைக்கு சுப்பையா வந்து அதிமுகலேருந்து வந்திருக்காரு. அவர் மேலே ஏற்கனவே கல்குவாரி பிரச்சனை தென்னகத்தில், அவங்க கல்குவாரியெல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டார். அவருக்கு என்ன உத்தரவாதம் கொடுப்பீங்க? நாங்கள் அந்த ஊழலை நடக்க விடாமல் தடுப்போம் அப்படின்னு நின்றுவீங்களா? அந்த கல்குவாரி மூணது தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றுவீங்களா? அது பார்க்க தானே போகிற மக்கள். இதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிவிடுவேன், அதெல்லாம் செஞ்சுடுவேன், அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? நல்லா வாயில் வந்துடுன்னு சொல்லுவீங்களா? அப்போ அதெல்லாம் முடியாதுங்க. நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் தமிழகம் பார்க்க தான் போகுது. நீங்கள் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னது இன்ன வரைக்கும் செய்யலை. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி நீங்கள் இந்த சிங்கப்பெண் திட்டம் இன்னும் ஒரு 4 நாளில் வந்து ஏதோ லான்ச் பண்ண போகிறாங்க. அது அப்போ நம்ம பேசுவோம், என்ன லான்ச் பண்ண போகிறாங்க, இல்லை வெறும் யூனிஃபார்மோட கொடுத்துட்டு முடிச்சிடுவாங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் அந்த பிங்க் கலர் யூனிஃபார்ம் கொடுத்து போக சொல்கிறாங்க எல்லாருக்கும். நான் என்ன சொல்கிறேன், AK-47 கொடுங்க கையில், இந்த மாதிரி பண்ணுறவங்களை சுட்டு தள்ளுங்க, ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணுங்கன்றேன். நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை வாயில் சொல்லாமல், வாயில் வடை சுடாமல், உண்மையிலே நீங்கள் என்ன சட்டியில் வடை சுடுங்கன்றேன். அதான் நான் கேட்குறேன். அப்படி சுட்டா நம்மளும் பாராட்டுவோம். ஆஹா வந்துட்டாரு பாருங்க,
திரையில் மட்டும் அவர் சுடவில்லை, நேரிலும் சுடுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பாராட்டுவோம். நமக்கு என்ன கஷ்டம் அதனால? ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் அலீம் சாரே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் செய்யட்டுங்க, நம்ம பாராட்டுவோம், பாராட்டு பத்திரம் வாசிப்போம். ஓகே சார், சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.